தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான கிறிஸ்பியான ஜவ்வரிசியில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை பார்த்திங்கனாக்கா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த வடை செய்கிறதுக்காக நான் 1 கப் ஜவ்வரிசியை நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்க்க போகிறோன்னு இப்போ பார்த்துடலாம். இது கூட சேர்க்குறதுக்காக வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் திருவுனது, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நல்லா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு 1. இது கூட சேர்க்குறதுக்கு மாவுன்னு பார்த்தீங்கன்னாக்க பொட்டுக்கடலை மாவும் சேர்க்கலாம், கடலை மாவும் சேர்க்கலாம், நடக்கடலையை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணியும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாவு நம்ம அதிகமாக போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பைண்டிங்காக நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த ஜவ்வரிசி நல்லா முழுசாக இருக்கணும். ரொம்ப கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக இருந்துச்சுன்னா வடை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட எல்லாத்தையும் எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு சோம்போட வாசனை பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். சீரகம் பிடிக்கிறவங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா நார்த்து சைடு ரொம்ப ஃபேமஸான வடை. இந்த வடை இது ரோட்டு சைடில் நார்த்தில் ரொம்ப பாப்புலரான டிஷ். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இப்போது நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை இது கூட நல்லா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா வடை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணியெல்லாம் சேர்க்காமையே உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியும் அந்த ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியுமே போதுமானது. இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய சைஸில் பாலாக நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிக்கிட்டு நம்ம மசால் வடையெல்லாம் தட்டுற மாதிரி தட்டியும் போடலாம். இல்லைனாக்கா நடுவில் கொஞ்சம் ஹோல் வச்சு அந்த மாதிரியும் நம்ம போடலாம். ஹோல் வச்சு போடும்போது நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த வடை உள்ளே சாஃப்டாக தான் இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஓட்டை வச்சு நல்லா அழகாக நம்ம இந்த மாதிரி வடையை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டால் தான் நல்லா பிரிஞ்சு வராமல் கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி வடையை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். போட்ட உடனே நம்ம பரட்டி விடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 செகண்ட் விட்டதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டோம்னா நம்மளோட அட்டகாசமான ஜவ்வரிசி வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். இது டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சட்னி கூடயும் நல்லாயிருக்கும், கெச்சப் அது கூடயும் நல்லாயிருக்கும், சில்லி சாஸோடையும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான ஜவ்வரிசியில் வடை ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.